நம்ம பொள்ளாச்சியில் பேஞ்ச மலைக்கு சூடாக பிரியாணி சாப்பிட போகலான்னு நாங்கள் போன இடம் தான் எம்ஹெச்ஆர் பிரியாணி. இந்த பக்கம் நீங்கள் சும்மா நடந்து போனீங்கனாலுமே இந்த கடை பிரியாணி ஸ்மெல்லு உங்களை கடைக்குள்ளேயே எழுத்துட்டு வந்துடும். அப்படி தான் நாங்கள் போனபோது என்னவோ தெரில, நிறையா பேர்த்து எழுதிட்டு வந்துருச்சு. இந்த கடையில் சாப்பிட்றவங்கள விட பார்சலுக்கு தாங்க அதிகமாக கூட்டம் வருவாங்க. எந்த அளவுக்குன்னா நாங்கள் வீடியோ கூட எடுக்க முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இவங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குற பிரியாணி டேஸ்ட் ஒர்த்தா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நானும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு கூட சில்லி சிக்கனும் பள்ளிப்பாளைய சிக்கனும் ஆர்டர் பண்ணிட்டேன். பள்ளிப்பாளையம்லாம் செம்ம சாஃப்டாக வெந்திருந்துச்சுங்க. டேஸ்ட்டோ வேற லெவலில் இருந்துச்சு. இவங்க 15 ரூபாய்க்கு கொடுக்குற கோலா உருண்டைலாம் அடிப்பொலியாக இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு இவங்க கொடுக்குற லிமிட்டட் பிரியாணி குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நிறையாவே இருக்கும். டேஸ்ட்டை பற்றி சொல்லவே வேணாம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. குறிப்பாக அவங்க தர புதினா சட்னியோட வச்சு அந்த பிரியாணியை சாப்பிட்டுங்க, ஒரு தண்ணி டேஸ்ட்டை கொடுக்கும். ஃபைனலி நம்ம பொள்ளாச்சியில் இந்த கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு போகும். அதுலேயே லைட்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா அம்மான் பல்லவிக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே தொப்பி போட்டு ஒருத்தர் பார்சல் சீரியஸாக கட்டிகிட்டு இருக்காரு. அவர் தாங்க ஓனரு. இந்த பிரியாணி செஞ்சது கூட அவர் தான். அவருக்காகவாவது ஒரு லைக் போடுங்க. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். அடுத்த பொள்ளாச்சி ஹிடன் ஸ்பாட் சீரீஸில் சந்திப்போம். டாடா பை பை.